2 பேர் ஆட்சியில் இருக்கவில்லை. ஒரே அனுர குமாரதிசனுக்கு ஆட்சி. ஆனால் அதனுடைய வரவு செலவு திட்டத்துக்கும் அதனுடைய செலவீனங்களுக்கும் இடையே நிறைய குறைபாடுகள் இருக்கு. 1,31,600 கோடிகளை அவர்கள் இந்த கட்டுமான நிதி, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் கண்டு ஒதுக்கினவர்கள். அதில் 1,00,000 கோடிகளை அவர்கள் பயன்பாட்டுக்கே கொண்டு வரவில்லை. இதை பற்றி யாரும் பேசவில்லை. ஒருவருக்கும் புரியாத மாதிரி இருக்காங்க. ஒரு காலத்தில் நாங்கள் இருவரும் நண்பர்கள், சகோதரர்கள் என்று தோளில் கை போட்டுக் கொண்ட மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான விரிசல் மிக பெரிதாக இந்த காலப்பகுதியில் வளர்ந்திருக்கிறது. காரணம் என்று சொன்னால், ஹானியினுடைய கணிப்பின்படி அந்த ஏறி மிதிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மூவரும் என்று வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இப்ப ரஷ்யா அவ்வாறான ஆதிக்கத்தை பல வட்டகையிலும் செலுத்திக் கொண்டிருக்கிறது. ட்ரம்பினுடைய உதவி ஜனாதிபதி வின்ஸ் அங்கு அவரை ஆதரித்து பேசினார். இது பெரிய சர்ச்சைகளை உருவாக்கியது. ஆகவே அவர்கள் ஒன்றை யோசிக்கிறார்கள். நாங்கள் ஒரு காலத்தில் இந்த உலகத்தை கையில் வைத்திருந்த ஒரு இன குடும்பத்தை சார்ந்தவர்கள். கிடுங்குப்பிடி போட்டு இவருடைய பொருளாதார தாக்கத்தை செலுத்தக்கூடிய வகையில் சீனா தன்னை வளர்த்து வைத்திருக்கிறது. ஆகவே சீனாவுடன் பேச வேண்டிய தேவை அனைவருக்கும் இருக்கிறது என்றால், ஏதோ சில இடங்களில் சில விடயங்களிலாவது பேச வேண்டிய கட்டாயத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கிறது, அமெரிக்காவும் இருக்கிறது. பாருங்கள், இப்போ உலக கட்டமைப்பினுடைய சிதைவுகளுடைய இன்னொரு வடிவம் ஸ்குவாட் சிதைந்து போயிருக்கிறது. இப்பொழுது இன்னொரு வடிவத்தை சொன்னதானால், ட்ரம்ப் இதே டாவோஸில் வைத்து இன்னொன்றை அறிவித்தார், போர்ட் ஆஃப் பீஸ் என்றார். இந்த போர்ட் ஆஃப் பீஸ் என்பதனுடைய அடிப்படையே ஐநாவுக்கு சவால் விடுகின்ற வகையில் உருவாக்கப்பட்ட இன்னொரு கட்டமைப்பு தான். இப்பொழுது அவர்கள் உணவுக்காக, அதாவது இரவு உணவுக்காக, டின்னருக்காக தங்களுடைய மேசையில் இருக்கிறார்கள். அந்த மேசையில் எங்களுக்கு இடமில்லை. நாங்கள் அவருடைய மெனுவில் இருக்கிறோம். அவர்கள் என்ன வேண்டும் என்பதை சொல்லுகின்ற நிலையை கொடுக்கின்ற நிலையை தான் நாங்கள் மெனுவாகி போயிருக்கிறோமே ஒழிய. ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்லா அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். அமெரிக்காவினுடைய சில நடவடிக்கைகளும் அமெரிக்காவினுடைய வரி தொடர்பான முடிவுகளும் உலக நாடுகள் அளவில் திசைகளை மாற்றியிருப்பதாக கூறப்படுகின்றது. கனடா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்றவை தங்களுடைய நண்பர்களை தேடுவதில் அதி தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதனுடைய நிலைமைகள் என்பது நாளுக்கு நாள் மோசமடைந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போதைய சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய முடிவுகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய நிலைப்பாடுகள் வேறு திசைக்கு செல்வதாக கூறப்படுகிறது. அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது. அது உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன். ட்ரம்ப் முதலாவது ஆண்டு பதவியேற்ற பொழுது, முதல் முறையாக 8 ஆண்டுகளுக்கு முன்னர், 9 ஆண்டுகளுக்கு முன்னர் பதவியேற்பதற்கு முன்னர் தெரிவு செய்யப்பட்ட உடனே நாங்கள் ஒரு ஊடறுப்பு செய்கின்ற பொழுது சொன்னேன், இந்த மனிதர் உலகத்தையே புரட்டி போடுவார், இது உலகத்துக்கு பெரும் அச்சுறுத்தலையும் ஆபத்தையும் சொல்லி நிற்கிறது. அது அந்த முதல் ஆண்டில் அவ்வாறு ஒரு செயற்பாடோடம் இருந்தது. பின்னர் சற்று அடங்கி போனார். ஆனால் இந்த முறை பதவியேற்ற பொழுது சொன்னோம், இல்லை, இந்த ஆண்டு இதுதான் அவருடைய 2வது தடவை என்றபடியால் அந்த கடந்த முதல் தவணையின் பொழுது கற்றுக்கொண்ட பாடங்களிலிருந்து அவர் முதலிருந்தே அடித்து ஆடுவார். அந்த ஆட்டம் ஆரம்பித்த பொழுது இவர் மிரட்டுகிறார், இவர் பின்வாங்கி விடுவார், இவர் சொல்லுவதற்கும் செயலுக்கும் நிச்சயம் சம்பந்தம் இருக்காது என்கின்ற பல சந்தேகங்கள் ஆட்சி மட்டங்களில் நிறையவே இருந்தது. அவ்வாறு அவர் சிலதை சொல்லி பின்வாங்கியும் இருக்கிறார். ஆனால் அது பின்னர் அதிலிருந்து மீண்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து செல்கின்ற பொழுது, என்றால் ஒரு அரசியலை தீர்மானிக்கிறது அந்த நாட்டுடைய பொருளாதாரம். அதுதான் ஆட்சி கட்டல். ஒரு பொருளாதாரம் சிறப்பாக இயங்கினால் ஆட்சி கட்டலில் இருப்பவர் சிரமமாக இருப்பார். பொருளாதாரம் சவாலுக்குள்ள அழைக்கப்பட்டால் அவரை மாற்றி விடுவார். ஆகவே பொருளாதாரம் அரசியலும் பிணைந்து இருக்கக்கூடிய இந்த விடயத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சவால் என்று சொன்னால், பொருளாதாரத்தில் தேவையில்லாத அதிர்வுகளை ஏற்படுத்தினால் அது மிக மோசமாக தன்னுடைய எதிர்வினையாட்டு. எவ்வாறு காலநிலை மாற்றத்துக்கு மனிதன் காலநிலையுடன் சீண்டி பார்த்தானோ, இயற்கையுடன் சீண்டி பார்த்தானோ, இயற்கையினுடைய சீற்றம் இன்றைய காலநிலை மாற்றத்தினுடைய உச்ச கொடூரமாக மாறியிருக்கிறது. நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்தில் இந்த முறை கனடாவில் குளிர்நிலை மிதமாக இருக்கும், மோசமாக இருக்கான்னு சொல்லப்பட்ட பொழுது, இப்பொழுது கனடாவையும் அமெரிக்காவையும் கடந்த வார இறுதி பிரட்டி போட்டிருக்கிறது.
அமெரிக்காவில் 1க்கும் மேற்பட்ட இந்த குளிர் காலநிலை சூறாவளிகள் மாறி அது உருவாகிறது. அது அமெரிக்காவுக்கு இது புதிது பல இடங்களில். அதனால் அவர்கள் அது ஒரு மாற்றம், அது எதிர்பாராத ஒரு காலநிலை அவதானிகள் கூட இது காலநிலை சார்ந்திருக்கு. இதே போன்றுதான் பொருளாதாரத்தில் கை வைத்தோம் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் தேவையற்ற அதிர்வுகள் அது எதிர்பாராக்காத எதிர்வினைகளை ஆற்றக்கூடியது. ஆகவே ட்ரம்ப் இந்த விடயத்தில் அடங்கி வருவார் என்று காத்திருந்த உலகம் ஒரு ஆண்டுகளில் மிக மோசமான படிப்பினையை முழுமையாக கண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு இந்த ஆண்டு வெளிப்படுகிறது. டாவோஸில், சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற இந்த டாவோஸில் நடைபெற்ற உலக வர்த்தக மையத்தினுடைய மாநாடும் இதுக்கு அனைத்து தலைவர்கள் ட்ரம்ப் உட்பட வருகை தந்ததும் அவர்கள் பேசுவது இதிலிருந்து மீண்டு வருவதற்கான உபயோகங்களை பேசினார்கள். எல்லாரும் பேசினார். ஆனால் ஒருவருடைய பேச்சுக்கு அரங்கமே எழும்பி நின்று கைதட்டியது. அது பின்னர் நீண்ட காலமாக ஒரு பேசு பொருளாகவே மாறிப்போகுது. அது கனடாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய காணி. இவர் சாதாரண பிரதமர் அல்ல. நாடுகளுக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள், தலைவர்கள் ஜனாதிபதிகளாக இருக்கிறார்கள், பிரதமர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர் இந்த அரசியலுக்கு வருவது, இவர் ஒரு அரசியல்வாதியே கிடையாது. இவர் இதற்கு முன்னர் கனடாவினுடைய மத்திய வங்கியுடைய ஆளுநராக இருந்தவர். பின்னர் அதிலிருந்து விலகியதன் பின்னர் பிரித்தானியா தன்னுடைய மத்திய வங்கியுடைய ஆளுநராக இவரை அழைத்து அலங்கரித்தது. ஏன்னு சொன்னால் இந்த பொருளாதார விடயங்களில் மிக அதிக பாண்டித்தியம் வாய்ந்தவர், தேர்ச்சி பெற்றவர் என்ற ரீதியில் தன்னுடைய நாட்டில் இல்லாத ஒருவரையே அழைத்து தன்னுடைய மத்திய வங்கியுடைய ஆளுநராக பிரித்தானியா அலங்கரித்துக் கொண்டது. ஆகவே இந்த வர்த்தக சம்பந்தப்பட்ட விடயத்தில் பொருளாதார விடயங்களில் இருக்கக்கூடிய சவால்களை நகர்த்தி, ஏன்னா மத்திய வங்கியுடைய விடயமே அந்த நாட்டை பொருளாதார ரீதியில் இருக்கக்கூடிய சவாலிலிருந்து நகர்த்தி வருவதுதான். ஆகவே அதை மறுபுறத்தில் அவர் இப்பொழுது அரசியல்வாதியாக மாறி ஒரு பிரதமராக இருந்துകൊണ്ട് அதை செய்ய முனைந்தார். ஆரம்பத்தில் ட்ரம்ப் அவருக்கு மிக மரியாதை கொடுத்தார் என்று சொன்னால் இவர் மிகவும் தேர்ந்தவர், இவருடன் நான் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்வினை இருந்தது. ஆனால் காணி அதை அவ்வாறு பேண விரும்பவில்லை. ஏனென்றால் காணி அதுக்கு மறுபுறமாக பல விடயத்தை எதிர்பார்த்தார் அமெரிக்காவுடன். அது அவருக்கு கிடைக்க வகையில் இருக்கவில்லை. அவர் வெளிப்படையாக இதை கையாள வலிக்கிட்டார், ஒரு பொருளாதார ரீதியாக கையாள வலிக்கிட்டார். அதைத்தான் அவர் அங்கு டாவோஸில் பேசினார். வெளிப்படையாக சொன்னார், நேற்று வரை இருந்த உலக ஒழுங்கு இன்று மாறிவிட்டது. உலகம் மீண்டும் அதே இடத்துக்கு இனிமே வராது. இன்னொரு புதிய உலக ஒழுங்கில் இந்த உலகம் பயணிக்க போகிறது. அவ்வாறு உலக ஒழுங்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் 1915 பிரெஞ்சு புரட்சி, தொழிலாளர் புரட்சி, தொழில் புரட்சி என்பதை ஒரு வகையாக இந்த வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதே போன்ற ஒரு புதிய வரலாற்று 2வது உலக போருக்கு பின்னர் வந்து சேர்ந்தது. இந்த உலக போர் உலகத்தையே பிரட்டி போட்டதன் பின்னர் ஒரு மனிதன், ஹிட்லர் என்கின்ற ஒரு மனிதன் உலகத்தினுடைய இதை முழுமையாக பிரட்டி போட முனைந்ததும் அதுக்கு எதிராக அனைவரும் திரண்டு நின்று தங்களை தற்காத்துக் கொண்டதும் ஒரு வரலாற்றை உருவாக்கியது. அதனுடைய மையமாக ஒரு புதிய உலக ஒழுங்கு உருவாகிறது. அதன் பின்னர் தான் ஐநா வருகிறது. ஐநா சார்ந்த உப கட்டமைப்புகள் என்று பல கட்டமைப்புகள் உருவானது. அதாவது சுகாதார கட்டமைப்பு, மனித உரிமைகள் கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்பு என்று பல கட்டமைப்புகள். இதே போன்று ICF எல்லாம், அதாவது இந்த குற்றவியல்களுக்கான நீதிமன்றங்கள், இப்படி பல உருவான. ஆனால் இதை அனைவரும் ஏற்று பயணித்தார்கள் என்றால் கிடையாது. ஆனால் ஏதோ வகையில் அவை இயங்கிக் கொண்டிருந்தன. அவை முழுமையான எதிர்பார்க்கப்பட்ட அளவில் இயங்கினாதா என்றால் ஐநா வரையும் அது கேள்விக்குறியாகவே இருந்து போனது. காலம் செல்ல செல்ல அவை பலமிழக்கவும் ஆரம்பித்தன. காரணம், இதில் முதன்மையாக 4 நாடுகளுக்கு வழங்கப்பட்ட உச்ச உரிமை ஐநாவில், அதாவது இந்த வீட்டோ நாடுகள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இதை சேர்ந்திருக்கக்கூடிய பிரான்ஸ், இங்கிலாந்து, இவை இயங்கு முறை இல்லாமலே இது தவித்து போன இதில் ஏற்பட்ட பலகீனம். இவை எல்லாத்தையும் தனக்கான ஒரு பலகீனமாக ட்ரம்ப் பயன்படுத்த முனைந்தார். அதாவது வலு உள்ளவன் இந்த உலகை ஆளுவான் என்ற சிந்தனை. ட்ரம்புடைய இன்னொரு சிந்தனையும் சொல்லித் தருகிறேன். இது பலர் கவனிக்காத ஒரு விடயத்தை சொல்லி தருகிறேன். ட்ரம்புடைய பின்புலம் ஜெர்மனியை பின்புலமாக கொண்டது. ட்ரம்ப் தன்னுடன் சேர்த்து வைத்த எலன் மஸ்கும் அதே ஜெர்மனி, அதாவது 2 பேருடைய ஒரு பெற்றார் ஜெர்மன் பூர்வீகத்தை கொண்டவர்கள். ஜெர்மனிய பூர்வீகத்திலும் இவர்கள் மோசமான வலதுசாரிகள். அதாவது ஜெர்மனியில் ஒரு வலதுசாரி இந்த தேர்தலில் இப்பொழுது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர். இதே போன்ற சிந்தனை தான், நாங்கள் உலகை ஆள வேண்டும், நாங்கள் எங்களுடைய காலத்தில், அதை எவ்வாறு ஹிட்லர் யோசித்தாலும் அதே போன்ற சிந்தனை உடையவர்களான் இவர்கள். அப்ப இவர்கள் அவரை வெளிப்படையாக ஆதரித்தார்கள் ஜெர்மன் தேர்தலில். அது ஐரோப்பிய ஜெர்மனியில் வந்து நின்று கொண்டே ட்ரம்பினுடைய உதவி ஜனாதிபதி வின்ஸ் அங்கு அவரை ஆதரித்து பேசினார். இது பெரிய சர்ச்சைகளை உருவாக்கியது. ஆகவே அவர்கள் ஒன்றை யோசிக்கிறார்கள், நாங்கள் ஒரு காலத்தில் இந்த உலகத்தை கையில் வைத்திருந்த ஒரு இன குடும்பத்தை சார்ந்தவர்கள், அதாவது ஜெர்மனிகளை முழுமையாக அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை, அதில் ஒரு பகுதியினராக இருக்கக்கூடிய இந்த ஹிட்லர் சிந்தனையாளர்களை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். அவர்கள் இப்பொழுது யோசிக்கிறார்கள், நாங்கள் இவர்களை
அந்த அதிகார மையம் ட்ரம்பின் கையில் இருக்கிறது. அதிலிருந்து கொண்டுதான் ட்ரம்ப் இதை யோசிக்கிறார். அவ்வாறு யோசித்தான் இதனுடைய ஆழம் புரியும். ஆகவே அவ்வாறு தான் சிந்திக்கிறார். எல்லாரும் எங்களுக்கு கீழ்ப்பட்டவர்கள், ஆகவே நாங்கள் இந்த ஏறி மிதித்துக் கொண்டு செல்லலாம். இதைத்தான் காணி பற்றி சொன்னார். இப்பொழுது இந்த மேலில் அதிகாரம் கொண்டவர்கள் தாங்கள் நினைக்கின்றவாறு இந்த உலகத்தை கையாள முனைகிறார்கள். இந்த உலகம் இன்று ஒரு சர்வதேச ஒழுங்குமுறைக்குள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2வது உலகப் போருக்கு பின்னர் அந்த ஒழுங்குமுறைகளை முழுமையாக சிதைத்து விட்டார்கள். இனிமேல் அந்த ஒழுங்குமுறை மீண்டும் அவ்வாறே வராது. ஆகவே இந்த புற சூழலில் ஒரு புதிய ஒழுங்குமுறைக்கு எங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயல வேண்டும். அதை ஒரு நகைச்சுவையான பதில் சொன்னார். இப்பொழுது அவர்கள் உணவுக்காக, அதாவது இரவு உணவுக்காக, டின்னருக்காக தங்களுடைய மேசையில் இருக்கிறார்கள். அந்த மேசையில் எங்களுக்கு இடமில்லை. நாங்கள் அவருடைய மெனுவில் இருக்கிறோம். அவர்கள் என்ன வேண்டும் என்பதை சொல்லுகின்ற நிலையை கொடுக்கின்ற நிலையில் தான் நாங்கள் மெனுவாகி போயிருக்கிறோமே ஒழிய அந்த மேசையில் ஒரே இடத்திலிருந்து பேசுகின்ற நிலையில் நாங்கள் இல்லை என்பதை அவர் சொன்னார். இந்த சொன்னதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், ஆகவே இந்த 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள் எங்களுக்குள் ஒரு ஒருங்கிணைவை உருவாக்கி நாங்கள் பலமாக எங்களுக்குள் அதை வளர்த்து கொண்டால் மட்டுமே இவர்களை எதிர்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் எங்களை அவர்கள் தொடர்ந்தும் பந்தாடுவார்கள் என்பதை அவர் வெளிப்படையாக. மார்கானியினுடைய அந்த கருத்து என்பது கிட்டத்தட்ட உலக ஒழுங்கு கடந்த வருட இறுதியோடு முழுமையாக மாற்றமடைந்து இப்போது உலக ஒழுங்கின் அடுத்த மைய புள்ளியாக சீனாவை நோக்கி அனைவரும் செல்கின்றார்கள் என்று மார்கானியாக இருக்கலாம், அல்லது பிரான்சினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம். உலகில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இப்போது சீனாவை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது உலக ஒழுங்கின் மாற்றமா அல்லது தற்காலிகமான மாற்றமா? அதை இவ்வாறு சொல்லலாம். இப்போ என்னன்னு சொன்னால், அவர் இதை வகைப்படுத்துகின்ற பொழுது 2ஆம் நிலை நாடுகள் சொன்னார். அவ்வாறு சொன்னால் காணி சொல்லுகின்ற முதலாம் தர நாடுகள் யார் என்று சொன்னால் அது 3 நாடுகளுக்கு சுருங்குகிறது. உலகத்தினுடைய அதிஉச்ச பொருளாதார வல்லரசுகளாக இருக்கக்கூடிய முதலிடத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, 2வது இடத்தில் இருக்கக்கூடிய சீனா, இந்த 2ஐயும் அவர் 1வது இடத்தில் வகைப்படுத்தி சொல்லுகிறார். அவருடைய அந்த மேலே இருக்கின்றவர்கள் வல்லார். இதில் இன்னொருவரும் மறைமுகமாக இணைந்து கொள்கிறார். அவர் பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருப்பவர் இல்லை, 9வது இடத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யா. அதை எவ்வாறு பார்க்கிறார் சொன்னால், இங்கு பொருளாதாரத்துடன் அவருடைய இராணுவ வல்லமையும் இணைக்கிறார்கள். இப்பொழுது ரஷ்யாவும் அமெரிக்காவும் இராணுவ வல்லமையில் இன்றைய இருக்கக்கூடிய இந்த அதிஉச்ச இராணுவ தொழில்நுட்பத்தில் முதல் 2 இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக பார்க்கப்படுகிறார். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் சீனாவும் அவ்வாறான ஒரு வல்லமையை வளர்த்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அது எவ்வளவு தூரம் முழுமையாக வளர்த்திருக்கிறது என்பதற்கான, ஏனால் அது ஒரு போருக்குள் இன்று வரை வெளிப்படையாக அது மோதிக்கொள்ளவில்லை. அதனால் அது தன்னுடைய ஆயுதங்களை இன்னொரு தேசத்தில் பயன்படுத்திய ஒரு பார்வை இதுவரை வரவில்லை. இப்போ ரஷ்யா உக்ரைனில் போர் நடத்துகிறது, அமெரிக்கா போர்களுக்கு பல இடங்களில் நின்றிருக்கிறது. அதனால் இவர்கள் தங்களுடைய இராணுவ தொழில்நுட்பத்தினுடைய உச்ச சக்திகளை பயன்படுத்தியதை பார்க்கிறோம். ஆனால் அதற்கான ஒரு பார்வை ஒரு களத்தில் காணப்பட்டது. ஆனால் சீனாவுக்கு அது கிடையாது. அதனால் சீனாவை பற்றி முழுமையாக, ஏன்னா சீனா தன்னுடைய இராணுவ வல்லாதிக்கத்தை கட்டி எழுப்பதில் பல பகுதிகளை தொடர்ந்து மறைத்தே வருகிறது. நாங்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தே அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய ஏவுகணை ஒன்று இந்த டிசம்பர் 26ஆம் தேதி தான் அது குறித்த ஒரு தகவலை முழுமையாக உறுதிப்படுத்தி பென்டகன் ஐநாவுடைய காங்கிரஸுக்கே சமர்ப்பிக்கிறது. ஆகவே அப்பொழுதுதான் அவர்களுக்கும் அதை எப்படி ஒன்று செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. அது சீனாவுடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இராணுவ வல்லாதிக்கத்தில். ஆனால் சீனாவையும் நாங்கள் இந்த 3 வல்லாதிக்க நாடுகள் என்று பார்த்தா இந்த 3ஐயும் நாங்கள் ஒரு சராசில் தான் போட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால் தான் காணியினுடைய கணிப்பின்படி அந்த ஏறி மிதிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த 3 வரும் என்று வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இப்போ ரஷ்யா அவ்வாறான ஆதிக்கத்தை பல வட்டகையிலும் செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய வட்டகையில் ரஷ்யாவின் மீதான தாக்குதல் குறித்த அச்சம் தொடர்ந்து இருக்கவே செய்கிறது. ஆகவே அந்த வகையில் அவர்கள் 3 வரையும் போட்டோம் என்று சொன்னால், இதற்கு அடுத்தாகவே சீனாவுடன் இவர்கள் பேணுகின்ற, இப்போ நீங்கள் கேட்டீர்கள், சீனாவுடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாவுக்கு கடந்த ஆண்டு பிரான்சினுடைய ஜனாதிபதி மேக்ரோன் டிசம்பர் 1ஆம் நாள் சென்று வந்திருந்தார். தென்கொரியாவுடைய ஜனாதிபதி சென்றார். இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியில் கனடாவினுடைய பிரதமர் சென்றார். அயர்லாந்துடைய பிரதமர், இவ்வாறு பலர் சென்று வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் பலர் இதை கடந்து பின்லாந்துடைய பிரதமர், உருகுவேனுடைய பிரதமர் எல்லாரும் போயிருக்கிறார்கள் சீனாவுக்கு. இதை கடந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த 27ஆம் நாள் இங்கிலாந்தினுடைய பிரதமர் ஸ்டாமரும் அசர்பைஜானுடைய பிரதமரும் செல்ல இருக்கிறார்கள். அவை ஒரு பகுதியினர் போய் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன ஒரு விடயமான இதுன்னு சொன்னால்,
அமெரிக்காவுக்கான அழுத்தத்தினுடைய இன்னொரு பகுதியாக பார்க்கலாம். அதாவது ஏன்னு சொன்னால் இப்பொழுது அமெரிக்கா இவ்வாறு இப்போ இதில் போனவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸ், கொரியா, அயர்லாந்து, இங்கிலாந்து, ஜெர்மனி, இவர்கள் அனைவரையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கனடா உட்பட அமெரிக்காவுடைய நேச சக்திகளாக நேற்று வரை இருந்தவர்கள் என்று சீனாவுக்கு செல்கிறான்னு சொன்னால் அது இன்னொரு விதத்தில் அமெரிக்காவுக்கான அழுத்தத்தை அதிகரிக்கின்ற ஒரு பகுதியாக அதை காட்டி இப்போ அதுக்காக உடனே ட்ரம்ப் சொன்னார், சீனாவுடன் ஒரு ஒப்பந்தத்தை கனடா செய்யுமாக இருந்தால் நான் 100% வரி விதிப்பேன் என்று. அதனுடைய அர்த்தம் சீனாவுடன் அமெரிக்கா ஒரு ஃப்ரீ ட்ரேட் திறந்த வர்த்தக உடன்படிக்கையை செய்யுமாக இருந்தால் மட்டும். ஆனால் கனடா அவ்வாறான திறந்த வர்த்தக உடன்படிக்கையை சீனாவுடன் செய்யவில்லை. கனடாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற சில பொருட்களை மையப்படுத்தியும் சீனா கனடாவுக்கு அவர்களுடைய இந்த மின்சார கார்களை எலக்ட்ரிக் இவிஸை ஏற்றணும் என்று நீண்ட காலமாக இது ஐரோப்பிய ஒன்றியமே தடை செய்து வைத்திருக்கிறது. கனடா அதில் ஒரு 49,000 வாகனங்களை இந்த ஆண்டு ஏற்றுவதற்கு அனுமதித்திருக்கிறது. இப்போ இது பெரிய தாக்கத்தை கனடாவில் செலுத்துமான்றா இல்லை. கனடாவில் ஒரு ஆண்டுகளுக்கு 2 மில்லியன் வாகனங்கள் விற்கப்படுகிறது. இந்த 2 மில்லியன்களில் அவர்கள் 49,000 வாகனம் பண்ணதுன்னா அது ஒரு 3% குறைந்த 2.5% வாகனங்கள் தான் அவர்களிடம் வந்து வரப்போகிறது மொத்த சந்தைக்கு. ஆனால் அதன் அர்த்தம் அவை முழுமையாக விற்பனை செய்யப்பட போகிறதுன்னு அல்ல. ஆகவே இது கனடாவினுடைய உற்பத்தி திறனிலேயோ கனடாவுடைய வாகன இதிலேயோ தாக்கத்தை செலுத்துமானா நிச்சயம் செலுத்தார். அதை அவர்கள் விட்டார்கள் என்று சொன்னால் கனடாவிலிருந்து பெரும்பான்மையாக ஏற்றுமதி செய்யப்படுகின்ற கனடாவை கொன்று பல பொருட்களுக்கு சீனா அதிகரித்த வரியை போட்டு ஒரு அழுத்தத்தை உருவாக்கியது. அது இப்பொழுது சமன் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும்தான் நடந்தது. இதை கடந்த ஒரு திறந்த வர்த்தக பொருளாதாரத்துக்குள் ஒருவரும் வரவில்லை. இது சீனாவுடன் இருக்கக்கூடிய அணுகுமுறையினுடைய ஒரு விடயம். இப்பொழுது பாருங்கள், சீனாவுக்குடன் பேசுவதை ட்ரம்ப் எதிர்க்கிறார், மற்றவர்களுக்கு கடுமையான விசனத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இதே ட்ரம்ப் வருகின்ற ஏப்ரல் மாதம் சீனாவுக்கு செல்கிறார் ஜியுடன் பேசுவதற்காக. ஜியுடன் பேசி தனக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு சிறந்த வர்த்தகத்தை உருவாக்க முனைய போகிறார். அவர் ஆட்சிக்கு வருகின்றதுக்கு முதல் சொன்னார் சீனாவுக்கு 60% வரியை போடுவேன் என்று. ஆனால் போடவில்லை, 10% தான் ஆரம்பித்தார். பிறகு அதிகரித்து மீண்டும் கீழே இறங்கி வந்து விட்டார். இப்பொழுது அதுக்கு காரணம் இருக்கிறது என்று சொன்னால் சீனாவுடன் முரண்டுபட முடியாத சூழலை சீனா உருவாக்கி வைத்திருக்கிறது. நான் சொன்னேன், ட்ரம்ப் முதல் ஆட்சியில் வந்து போனதன் பின்னர் இவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்கின்ற வகையில் தன்னை ஒருங்கமைத்த ஒரே நாடு உலகத்தில் சீனா மட்டும்தான். எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு சவால் உருவாக்க முடியுமோ அவற்றை சரியாக அடையாளம் கண்டு அதில் முறைமைகளை உருவாக்கி கொண்டார்கள். அதில் அவர்கள் உருவாக்கியதான் இந்த எர்த் மினரல்ஸ், அதாவது இந்த கனிமங்கள், அரிய கனிமங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அரிய கனிமங்களை அவர்கள் அடையாளம் கண்டு இந்த கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு இவற்றை சுரங்கங்கள் அமைத்து எடுக்க வேண்டும். அதில் 60% சுரங்கங்களை உருவாக்கி 60% சீனா தான் எடுத்தது. ஆனால் எடுத்தது மட்டும் கனிமத்துக்கு உதவாது. அதை ப்ரோசஸ் பண்ணி என்ரிச் பண்ண வேண்டும், அவையை பாவனைக்குரிய வடிவத்துக்கு எடுக்க வேண்டும். இவ்வாறு எடுக்கப்பட்டதில் 60% எடுத்தாலும் 90% பாவனைக்குரிய வகையில் மாற்றியது சீனா மட்டும்தான். ஏனைய நாடுகளும் அதை எடுக்க தெரிகிறது, அதை மாற்றுகின்ற பொறிமுறை இன்னும் அவர்கள் முழுமையாக உருவாக்கவில்லை. அதிலும் குறிப்பாக இந்த மேக்னெட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் கார்களுக்கான பேட்டரிஸ், இப்போ எங்களுடைய தொழில்நுட்பம், அதாவது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய தேவைகள் அனைத்தையும், இப்போ ஏஐ அடுத்த மையமாக அமெரிக்கா ஒரு வர்த்தகத்தை உருவாக்க முனைகிறது. ஆனால் அவற்றுக்கு உருவாக்குகின்ற இந்த மேக்னெட்ஸ் எல்லாத்துக்குமான கனிமங்களை சீனா 94% சீனா தான் கொண்டிருக்கிறது. அவை சீனா அவற்றை கொடுக்காவிட்டால் ஐரோப்பிய ஒன்றியமும் சரி அமெரிக்காவும் சரி நகர முடியாது. ஆகவே எங்கு கிடுங்குப்பிடி போட்டு இவருடைய பொருளாதார தாக்கத்தை செலுத்தக்கூடிய வகையில் சீனா தன்னை வளர்த்து வைத்திருக்கிறது. ஆகவே சீனாவுடன் பேச வேண்டிய தேவை அனைவருக்கும் இருக்கிறதானால் ஏதோ சில இடங்களில் சில விடயங்களிலாவது பேச வேண்டிய கட்டாயத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கிறது, அமெரிக்காவும் இருக்கிறது. இது இப்போ இவர் நிறைய பேசினார், டிக்டாக்கை எல்லாம் பேன் பண்ண வேண்டும், அது ஆபத்துன்னு சொன்னார். ஆனால் டிக்டாக்கை அவர் தன்னுடைய நாட்டில் வந்த ஒரு நாள் தொடக்கம் அதுக்கான அனுமதியை நீடித்து வந்து இப்பொழுது அமெரிக்காவில் வாங்கியது போன்ற ஒரு பிரமையை உருவாக்குறார். 5Gக்கு தடை போட வேண்டும் என்று நின்றார்கள். இவ்வாறு பல விடயங்களை இவர்கள் ஏனையவர்களுக்கு சொல்லுகிறார்கள் செய்யக்கூடாது, ஆனால் அவர்கள் செய்கிறார்கள் செய்கிறார்கள். அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால், இந்த 3 நாடுகள் மேலே போய்விட்டால் இதற்கு பின்னால் வருகின்ற நாடுகள் யார் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. இப்ப இந்த பின்னால் வரக்கூடிய நாடுகள்ல தான் யார் யாரை இணைப்பதனூடாக இதை கையாளலாம் என்கின்ற ஒரு சவால் வருகிறது. இப்ப நீங்கள் இந்த பின்னால் வருகின்ற நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால்,
இப்பொழுது சீனா, அமெரிக்கா உண்டு, சீனா 2 போனாலும் 3வது இடத்தில் இருப்பது உலகத்தினுடைய ஜிடிபியின் படி ஜெர்மனி. 4வது இடத்துல ஜப்பான். இப்பொழுது இந்தியா 4வது இடம் என்று பேசப்படுகிறது. IMF 2025க்கு விடுத்திருக்கக்கூடிய முழுமையான அறிக்கையின்படி இன்னும் ஜப்பான் 4வது இடத்தில் தான் இருக்குது, இந்தியா 5வது இடம். அவை இப்பொழுது பார்த்தீங்கன்னா 4வது ஜப்பான், இந்தியா 5வது. ஐக்கிய ராச்சியம் இங்கிலாந்து 6வது இடம், பிரான்ஸ் 7வது இடம், இத்தாலி 8, கனடா 10. இப்பொழுது இவைதான் இந்த பி. இப்போ நாங்கள் அவர்களை ஏ நாடுகள் என்று சொன்னார், அதாவது ரஷ்யா, சீனா, அமெரிக்காவை ஏ நாடுகள் சொன்னால், பி நாடுகளில் காணி சொன்ன இந்த பி நாடுகள் 2வது நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள் எங்களுக்கு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் இவர்களை எதிர்கொள்ளலாம் என்று அவர் சொன்ன இதுக்குள் வரக்கூடிய நாடுகள் ஜெர்மனி வரும், இந்தியாவுடன் அதிகம் பேசுகிறார்கள். இப்பொழுது ஐரோப்பிய ஒன்று ஐக்கிய ராச்சியம் வரும், பிரான்ஸ் வரும், இத்தாலி, கனடா, இவ்வளவும் சேர்ந்தாலே ஒரு பிக்கு ஒரு வலுவானதாக வரும். இதை கடந்தும் இணைக்கக்கூடிய நாடுகள் இருக்கிறது. பிரேசில் 11வது இடத்தில் இருக்கிறது, ஸ்பெயின் 12வது இடத்தில் இருக்கிறது, மெக்சிகோ 13வது இடத்தில் இருக்கிறது, ஆஸ்திரேலியா 15வது இடத்தில் இருக்கிறது. சரி, இந்த நாடுகள் இவ்வளவும் இணைந்தாலே இதில் ஜப்பானை தவிர ஏனைய நாடுகள் பல சமிக்கைகள் வெளிப்படுகிறது. இத்தாலியிலும் ஒரு சவால் இருக்கிறது சொன்னால், இத்தாலியில் இருக்கக்கூடிய பிரதமர் ட்ரம்புக்கு நெருக்கமானவர், அவர் இதில் இணைகிறார். இவரை இருவரையும் விட்டாலும் கூட ஏனையவர்கள் இணைந்தாலே ஒரு வலுவான கட்டமைப்பு உருவாக்க முடியும். இதற்கான பின்புலம் நிறைய வெளிப்படுகிறது. எவ்வாறு வெளிப்படுகிறதுன்னு சொன்னால், எவ்வாறு சீனாவுக்கு சில வர்த்தக நலன்களுக்காக செல்லுகிறார்களோ அதே நேரத்தில் இந்தியாவுக்கும் ஒரு படியெடுப்பு இருக்கிறது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுஏஇனுடைய EU ஒரு சுதந்திர வர்த்தக வலயத்தை இப்பொழுது இந்தியாவுடன் கையெழுத்து இடுகிறது. EU என்று சொன்னால் 28-29 நாடுகளுடைய சேர்க்கையாக அங்கு ஒரு கையெழுத்து இடப்படுகிறது. UAE ஏற்கனவே இந்த காலப்பகுதியில் ஜெர்மனியும் UAE தலைவர்கள் இந்த ஜனவரியினுடைய முதல் பகுதியில் இந்தியாவுக்கு சென்று வந்திருக்கிறார்கள். ஜெர்மனியுடைய சான்சலர் பிப்ரவரியில் பிரேசில், பிரான்ஸ் நாட்டினுடைய தலைவர்கள் இந்தியாவுக்கு போகிறார்கள். மார்ச் மாதத்தில் கனடாவுடைய பிரதமர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பின்னர் சைப்ரஸ், இத்தாலியினுடைய அவர்கள் போகிறார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸ், ஜெர்மனி எல்லாம் EUக்குள்ளேயே வரும். ஆனால் ஒரு தனித்துவமாகவும் போய் சில விடயங்களை பேசுகிறார்கள். இத்தாலி போகிறது. ஆகவே இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடன் போகின்ற இதில் ஒரு மாற்றம் இருக்கிறது. இந்தியாவுடன் ஒரு சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை போகிறார்கள், ஒரு ஃப்ரீ ட்ரேடுக்கு ஆக பேசுகிறார்கள். இது சீனாவுடன் பெரும்பான்மையானவர்கள் பேசவில்லை. ஏன் என்று சொன்னால், இந்த காணி சொல்லி இருக்கக்கூடிய இந்த 2வது கட்ட இணைவுகள் இந்தியா இப்பொழுது தன்னை இவருடன் இணைத்துக் கொள்ள முனைகிறது என்கிற ஒரு பார்வையை நாங்கள் இங்கு தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இதுல தான் ஒரு விடயம் இருக்கிறது. சீனாவை கைக்கொள்ளுகின்ற பொறிமுறைக்கும் இந்தியாவை கைக்கொள்ளுகின்ற பொறிமுறைக்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இந்த பொறிமுறை மாற்றங்களினுடைய விளைவு என்றால் இந்தியாவுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். என்றால் இந்தியாவின் மீது ஒரு நெருக்குமாரத்தை அமெரிக்கா தொடர்ந்தும் காட்டி வருகிறது. ரஷ்யாவிடம் இந்த ஆயில் வாங்கக்கூடாது, வேறு சில கட்டுப்பாடுகளை போட்டுவிட்டு அவ்வாறு இருந்தால் நான் உங்களுடைய வரியை ஏற்றுவேன். அந்த முரண்பாடு ஒரு காலத்தில் நாங்கள் இருவரும் நண்பர்கள், சகோதரர்கள் என்று தோளில் கை போட்டுக் கொண்ட மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான விரிசல் மிக பெரிதாக இந்த காலப்பகுதியில் வளர்ந்திருக்கிறது. காரணம் என்று சொன்னால், எல்லாரும் ஒரு காத்திருப்பை செய்தார்கள் கடந்த ஆண்டு. இதில் மாற்றம் வரும், அவை இந்த மாற்றத்தினூடாக நாங்கள் பயணிக்கலாம் என்கின்ற அந்த காத்திருப்பு இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது பல இடங்களில். இதை கடந்த நகர்வுக்கு எதை கனடாவிய பிரதமர் சொன்னாரோ, இதை கடந்த நகர்கின்ற சூழலில் வந்து விட்டோம். என்றால் இந்த உலகத்தை கட்டியமைத்த உலக ஒழுங்கு முழுமையாக சிதைக்கப்பட்டு விட்டது. இந்த ரூல்ஸ் பேஸ் ஆர்டர், உலகத்தினுடைய கட்டமைப்பு சிதைந்து போனதில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவை இப்பொழுது கேட்டால், இப்பொழுது 2 புதிய உலக ஒழுங்கில் A நாடுகள், B நாடுகளை சொல்லிவிட்டோம். அப்ப CD இருக்கிறதா? இருக்கிறது. C இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாடுகளை பார்த்தால் இப்ப ஒரு கேள்வி நம்ம இருக்கு. அப்ப இலங்கை எங்கே இருக்க வேண்டும்? இலங்கை உலக பொருளாதார ஒழுங்கில் இலங்கையினுடைய 2025ஆம் ஆண்டுக்கான எல்லாத்தையும் IMF எல்லா நாட்டையும் போட்டிருக்கிறது. எவ்வளவு அவர்கள் எட்டினார்கள் உச்சமாக மொத்த அவருடைய GDP. ஆனால் இலங்கைக்கு மட்டும் ஒன்று போடப்படுகிறது. அதனுடைய எண்ணிக்கையை போட்டுவிட்டு அது அடைப்பு குறிக்கல் போடப்பட்டிருக்கிறது. 24ஆம் ஆண்டுக்கானது. ஆகவே இலங்கையுடைய 25ஆம் ஆண்டுக்கான GDPயை இன்று வரை கணிப்பிட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம், இலங்கையின் இந்த கடந்த ஆண்டு ஒரு தான் ஆட்சியில் இருந்தார். ஒரே ஒரு ஆட்சி முறைமை தான் இருந்தது. 2 பேர் ஆட்சியில் இருக்கவில்லை. ஒரே அனுரகுமாரதிசாக்கு ஆட்சி. ஆனால் அதனுடைய வரவு செலவு திட்டத்துக்கும் அதனுடைய செலவீனங்களுக்கும் இடையே நிறைய குறைபாடுகள் இருக்கிறது. நான் சொன்னேன், 1,31,600 கோடிகளை அவர்கள் இந்த கட்டுமான நிதி, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் கண்டு ஒதுக்கினவர்கள். அதில் 1,00,000 கோடிகளை அவர்கள் பயன்பாட்டுக்கே கொண்டு வரவில்லை. இதை பற்றி யாரும் பேசவில்லை.
ஒருவருக்கும் புரியாத மாதிரி இருக்கிறார். ஏன்னா ஒரு நாட்டு இப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வடமாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தப்படலையாம் இல்லைன்னு சொல்லி ஒரு கதை வந்ததுன்னா நிறைய பேசினோம். எதற்காக விக்னேஸ்வரன் தலைமையிலானவர்கள் அந்த பணத்தை செலவழிக்கவில்லை. ஆனால் இலங்கை என்கின்ற இன்றைக்கு ஆட்சி முறைமையில் 1 லட்சம் கோடி பயன்பாட்டுக்கே வரவில்லை. ஆனால் அதை பற்றி யாருமே பேசவில்லை. ஆனால் அதனால் தான் IMF 24 தான் போடப்பட்டிருக்கோம், 25 தெரியாது. அதன் கணக்கின்படி இலங்கை 79வது இடத்தில் இருக்கிறது. இலங்கையுடைய சனத்தொகையில் அது 60க்கு குறைந்தது. ஆனால் அதாவது அவனுடைய GDP என்று பார்க்கின்ற பொழுது 79வது இடம். நாடுகள் C-கிளையும் வருமானா நிச்சயம் வராது. இது D-க்குல வரக்கூடிய நாடுகள் அவை. இலங்கை இன்றைய சூழலில் இந்த புதிய ஒழுங்கில், இந்த புதிய இணைவுகளில் இலங்கை மிகவும் பின்தள்ளப்பட்டதாகத்தான் இருக்க போகுது அந்த வட்டகைகள் கூட. அவை அந்த வட்டகைகள் 2 A நாடுகளும் இருக்கிறது, B நாடுகளும் இருக்கிறது. ஆனால் இலங்கை இல்லை, டியில் தான் இருக்க போகிறது. இப்போ இது இந்த புதிய ஒழுங்கில் இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி. இப்பொழுது இதே இன்னொரு விடத்தில் சொன்னால், இந்த இந்திய முரணை பற்றி சொன்னேன். நேட்டோவுக்கு இந்தியா இப்பொழுது EU சார்ந்து, நேட்டோ சார்ந்து நிறைய குழப்பங்கள் இருந்தது. குறிப்பாக கிரீன்லாண்டை மையப்படுத்திய நிறைய குழப்பங்கள் இந்த டாவோஸை மையப்படுத்திய வெளிப்பட்டது. கிரீன்லாண்டில் இந்த நேட்டோவை உடைகிறது, அமெரிக்காவை கடந்து போகிறோம் என்ற அளவுக்கு வந்தது. ஆனால் நேட்டோ இனிமேல் இருந்தாலும் அமெரிக்காவை கடந்து ஐரோப்பிய வட்டகை தன்னுடைய பாதுகாப்புக்கான முனைப்புகளை இப்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கிறது. அமெரிக்கா நாளைக்கு வருதோ இல்லையோ, நாங்கள் எங்களுடைய அதான் ஒரு சரியான திட்டமிடலும் கூட. இதே விடயத்தில் இன்னொன்றை மறந்து விட்டோம். ஸ்குவாட் மாநாடு கடந்த ஆண்டு நடத்திருக்க வேண்டும் இந்தியாவை. ஏன்னா ஸ்குவாட்டில் இந்தியாவும் ஒரு முக்கிய நாடு. ஸ்குவாட் மாநாடு காலவரையறையிட்டு பின்போடப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. ஏன் பின்போடப்பட்டது என்று சொன்னால், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உருவாகியிருக்கக்கூடிய முருகல் நிலை காரணமாக அந்த மாநாடே இல்லாமல் போனது. ஆகவே அது இனிமேல் நடைபெறுமா? அப்போ அது ஸ்குவாட் பாருங்கள், இப்போ உலக கட்டமைப்பிலுடைய சிதைவுகளுடைய இன்னொரு வடிவம் ஸ்குவாட் சிதைந்து போயிருக்கிறது. இப்பொழுது இன்னொரு வடிவத்தை சொன்னதானால், ட்ரம்ப் இதே டாவோஸில் வைத்து இன்னொன்றை அறிவித்தார், போர்ட் ஆஃப் பீஸ் என்றார். இந்த போர்ட் ஆஃப் பீஸ் என்பதனுடைய அடிப்படையே ஐநாவுக்கு சவால் விடுகின்ற வகையில் உருவாக்கப்பட்ட இன்னொரு கட்டமைப்பு தான். அதை எல்லாரும் அடையாளம் காணுகிறார்கள். அதனுடைய வரைவில் அவ்வாறு தான் போடப்பட்டிருக்கிறது. இதில் நாங்கள் சில நாட்கள் முதல் பேசியிருக்கிறோம். ஐநா எவ்வாறு இருக்க போகிறது, இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிற ஐநா கூட்டத்தொடருக்கு யாரும் வருவார்களா என்ற அளவுக்கு பேசியிருந்தோம். இப்பொழுது பாருங்கள், ஐநாவுக்கு சவால் விடுகின்ற வகையில் இது செயலில்லாத ஒரு அமைப்பு, நான் உருவாக்குகிறேன் என்ற ஒரு அமைப்பை போர்ட் ஆஃப் பீஸ் என்று உருவாக்கி உலகத்தில் இருப்பவர் எல்லாரும் வந்து இணையுங்கள் என்றார் ட்ரம்ப். அதில் முதல் சொன்னார்கள் 75 பேர் பதிந்திருக்கார்கள். பின்னர் அது குறைக்கப்பட்டது, 55 சொல்லப்பட்டது. கடைசியில் பார்த்தால் 35 பேர் சொன்னார்கள். கடைசியில் 19 பேரும் அன்றைக்கு அங்கே இருந்தார். ஏனவர்கள் சொன்னிருக்கிறார்கள், வரவில்லை என்றார்கள். வந்தவர்களை பார்த்தால் ஒரு குறுகிய எண்ணிக்கணும். ஆனால் ட்ரம்ப் அதுக்கு ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். எவ்வாறுன்னு சொன்னால், நீண்ட கால நோக்கில் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் தான் உலகத்தினுடைய விவகாரங்கள் அனைத்தையும் எங்கும் போரென்றாலும் கையாளுவோம் என்ற ரீதியில் அவர் அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறாருடைய, அதில் நிரந்தர தலைவர் யார் என்றால் அவராகத்தான் இருப்பார். அவர்தான் முடிவுகளுடைய, அதுக்கு புதிய தலைவர் யார் என்பதையும் அவர்தான் பின்னர் தீர்மானிப்பார். அவ்வளவு தூரம் அவர் சிந்திக்கிறார் என்று நான் சொன்னேனே. அவர் ஹிட்லர் சிந்தனை போன்று இந்த உலகத்தை முழுமையாக தன் கட்டுக்குள் வைத்திருக்கிற விரும்புகின்ற ஒரு பொறுமுறையை சிந்திக்கிறார். இது சாத்தியமா, வெற்றி பெறுமா என்பது வெளிப்படையாக கேட்டீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறாது. அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், ஆனால் அதை நீண்ட காலம் இவ்வாறு இழுத்து செல்வதற்கு ஏனைய நாடுகள் காரணியாக அமையலாம். அதை ஏதோ விதத்தில் இதனுடைய பாதிப்புகள், அதாவது நீண்ட காலத்தில் உருவாக்கக்கூடிய தங்கள் நாடுகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை குறைத்து கொள்ள விரும்புகிறார்களாக இருந்தால் அவர்கள் இப்பொழுதே இயங்கியாக வேண்டும். இதைத்தான் காணியினுடைய அந்த இது சொல்லியிருக்கிறது. இப்போ இதனுடைய எதிர்வினைகள், காணி சொன்னதுக்காக ஏனைய நாடுகள் அதை புரிதலுடன் கையாளுகிறார்கள் சொன்னால் அந்த புரிதல் நிறைய வழிக்கப்படுகிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் கனடாவுக்கும் இடையே ஒரு சிறந்த வர்த்தக உடன்படிக்கை செய்து ஆகப்பட்டிருக்கிறது. காணி பல நாடுகளுக்கு சென்று கனடாவுடைய வர்த்தக இதுகளை புதுப்பித்து வருகிறார். இதில் இன்னொரு உச்சமாக நடைபெற போகிறது. ஏப்ரல் மாதத்தில் ஆஸ்திரேலியா அவரை அழைத்திருக்கிறது. நான் சொன்னேன், இந்த B நாடுகள் வரக்கூடிய 15வது இடத்தில் ஆஸ்திரேலியா கூப்பிட்டு காணியினுடைய விடயம்தான் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய விடயம் என்பதை அவருடைய பிரதமர் ஆஸ்திரேலியாவில் வெளிப்படையாக பேசுகிறார். அவை ஏப்ரலில் அவரை அழைத்திருக்கிறோம். எங்களுடைய பாராளுமன்றத்தில் அவர் சிறப்புரையாற்றுவார். அவை காணி வறுமையாக சென்று அங்கு சந்தித்துட்டு வரவில்லை. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் சிறப்புரையாற்றப் போகிறார். ஆகவே இந்த மாற்றத்தை அவர் என்னத்தை சொன்னாரோ அந்த மாற்றம் இப்பொழுது வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. அதில் இணைந்து கொள்பவர்கள் எண்ணிக்கை, அதாவது 2ஆம் நிலை நாடுகளுடைய இணைவில் பலரும் தங்களை இணைத்துக் கொள்ள முனைந்திருக்கிறார்கள். அதனூடாக தங்களுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வழிபடுகிறார்கள். இது ஒன்றை தெளிவாக சொல்லி நிற்கிறது. உலகம், நேற்றிருந்த உலகம்
என்று இல்லை. இனிமேல் உருவாகி வரப்போகின்ற புதிய கட்டமைப்புகள் புதிய வடிவங்களையும் அதுக்கான புதிய சவால்களையும் எங்களுக்கு சொல்லி நிற்க போகிறது. அவ்வாறு இருந்தால் ஒரு கேள்வி வருகிறது, இந்த சவால்கள் ஒரு சின்ன வட்டத்துக்கு முடங்கவில்லை, வெறும் அரசியல் பொருளாதாரத்தில் மட்டும் முடங்கவில்லை. இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், இன்னும் ஒரு வாரத்தில் இத்தாலியில் விண்டர் ஒலிம்பிக்ஸ், அதாவது குளிர்கால ஒலிம்பிக்ஸ் நிகழ்ச்சிகள், அது 2 ஆண்டுகளுக்கு மாறி மாறி வரும். இப்பொழுது குளிர்கால ஒலிம்பிக்ஸ் நடைபெறப் போகிறது. திடீரென அமெரிக்காவிலிருந்து ஒரு அறிவிப்பு, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்களுக்கு பாதுகாப்புக்காக அமெரிக்காவுடைய ஐஸ், அதாவது அவருடைய போர்டர் செக்யூரிட்டி சர்வீஸ், அதாவது எல்லை பாதுகாப்பு படையினர் அவருடைய பாதுகாப்பு செல்வார்கள் என்ற ஒரு விடயம். இந்த ஐஸ் என்று சொல்லக்கூடிய இந்த எல்லை பாதுகாப்பு படையினரை மையப்படுத்தான் அமெரிக்காவே இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் மினிசோட்டா பகுதி என்று சொல்லக்கூடிய கனடாவின் எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் வெளிநாட்டிலிருந்து களவாக ஒளிந்திருப்பவர்களை பிடிக்கிறோம் என்ற போர்வையில் அனுப்பப்பட்டவர். இவர்களால் 20 சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார். ஒரு 37 வயது பெண்மணியும் சுடப்பட்டிருக்கார், 37 வயது ஆணும் சுடப்பட்டிருக்கார். இருவரும் அமெரிக்க குடிமக்கள். இருவரையும் இவர்கள் நேரடியாக சுட்டுக் கொண்டார்கள். பட்ட பகலில் சுட்டுக் கொன்ற பொழுது அவர்களை உள்ளூர் தீவிரவாதிகள் என்று ஒரே வகைப்படுத்தினார். ஆனால் இப்பொழுதுதான் மக்கள் கைகளில் எல்லார் கையிலும் இருக்கக்கூடிய செல்போன், அதை பல வடிவங்களில் பலர் எடுத்தார்கள். அதில் இவர்கள் சொன்னதுக்கும் நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் அதை செய்தார்கள். இறுதியாக சுடப்பட்டவர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலையினுடைய அதிதீவிர சிகிச்சை பிரிவினுடைய தாதி. அவர் அமெரிக்காவில் துப்பாக்கியில் வைத்திருக்கலாம். துப்பாக்கி வைத்திருப்பதற்கு லைசன்ஸ் எடுக்க வேண்டும். அவர் முறைப்படி லைசன்ஸ் எடுத்து அவர் தன்னுடன் வைத்திருக்கலாம் என்று அனுமதிக்கப்பட்ட துப்பாக்கி தான் அவரிடம் இருந்தது. அதை கூட இவர்கள் எடுத்துவிட்டு சுட்டார்கள். அவரை எண்ணத்தில் போட்டு மிரித்தி கொண்டு எடுத்துவிட்டு சுட்டார். அப்ப அவர் இதையும் அவருடைய உடுப்புகள் இருந்த துப்பாக்கியை தான் எடுத்தார். ஆனால் சொல்லப்பட்டது அவர் துப்பாக்கியை சுட முனைந்தார், அதாவது சுட்ட உண்டார். இதனால் தான். ஆனால் வந்த அனைத்தும் அவர்களுக்கு பாதகமாக அமைந்ததன் பின்னர் இப்பொழுது ஒன்றை சொல்வார்கள். முன்னர் அமெரிக்கர் எந்த நாட்டிலும் பாதிக்கப்பட்டால் நாங்கள் அதுவும் கடுமையாக நடந்து கொள்வோம் என்று அமெரிக்க ஜனாதிபதிகள் தங்களுடைய குடிமக்களுக்காக பேசிய காலம் ஒன்று இருக்கிறது. இப்பொழுது அமெரிக்க குடிமகன் அமெரிக்காவில் வைத்தே சுட்டுக் கொல்லப்படுகிறான். அவன் உள்ளூர் தீவிரவாதி என்று வகைப்படுத்தப்படுகிறான். ஆனால் ஆதாரங்கள் முழுமையாக எதிராக நிற்கிறது. இவ்வளவு தூரம் அமெரிக்கா என்று மாறி இருக்குது. உள்ளாந்த ரீதியாக, வெளிநாட்டு வழியில் இல்லை, உள்ளாந்த ரீதியாக மாறி இருக்குது. ஆகவே நாங்கள் ஒரு சவால் நிறைந்த காலத்துக்கள், இதுவரை ஒரு 80 ஆண்டுகளாக உலகம் தன்னை சுற்றி உருவாக்கிய முறைமைகள் அனைத்தும் முழுமையாக சிதைக்கப்பட்டு அதனுடைய வலு மிக மோசமாக அளிக்கப்பட்ட சூழலில் ஒரு புதிய ஒழுங்குகள் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய ஒழுங்கினுடைய வடிவம் இறுதியாக என்ன வடிவத்தை பெறும் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களிடம் யாரிடம் கேட்டாலும் தெரியாது. ஆனால் நாங்கள் அதுக்குள் நகர ஆரம்பித்து விட்டோம். இதில் சிறப்பாக சிந்தித்து வல்லமையுடன் நகர்வோர் தன்னை தக்காத்துக் கொள்வார். இது எதுவும் புரியாம, இப்ப இலங்கை தீவுக்கு இது யாரும் புரிகிறதா, இதை பற்றி யாரும் பேசுகிறார்களா, ஒரு மனிதர் கூட பேசவும் இல்லை, புரியவும் இல்லை. என்றால் இதுக்கு ஆட்சியில் இருப்பவருடைய வேலை அல்ல. இவ்வாறான மாற்றத்தை கிரகிட்டு அதை உள்ளார்ந்த ரீதியாக உள்வாங்கி அதற்கேற்ற வகையில் தங்களுடைய நாடு சார்ந்த திட்டமிடலை செய்யக்கூடியவர்கள் இந்த பட்டறிவு கொண்ட ஆற்றல் உள்ளவருடைய ஒரு குழுமம் தான் அதை செய்து கொடுப்பது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு. இலங்கையில் அவ்வாறான குழுமங்கள் இருக்கிறதா, உருவாக்கப்பட்டதுன்னா கிடையவே கிடையாது. அவை இலங்கை இதில் இன்னும் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக இந்த மாற்றத்தின் பின்னர் மாறிப்போம்னா நிச்சயம் மாறிப்போம். ஏன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்வதிலும் அவர்கள் வேறு ஒரு பொறுமுறைகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இதில் ஒன்றை சொல்லிவிடுகிறேன். டாவோஸில் நடைபெற்ற கூட்டத்தில் இலங்கையுடைய பிரதமரும் பேசியிருந்தார். அது வெளியே பேசின விட்டு விடுகிறேன், உள்ளே பேசியிருந்தார். உள்ளே பேசுகின்ற பெண்கள் உரிமைகள் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பல விடயங்களை அவர் தொட்டு சென்றிருக்கிறார். அவர் தொட்ட விடயங்கள் அனைத்தும் ஏற்புடைய விடயங்கள், பெண்கள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள். ஆனால் மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொன்ன அந்த விடயங்களை இலங்கை தீவில் அவர்கள் சரியாக கை கொண்டார்களா, இலங்கை தீவில் அதுக்கான பொறிமுறையை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதை பற்றி நான் இன்னொரு இதில் ஆழமாக விவாதிப்போம். அதாவது வெளியே இலங்கை ஆட்சியாளர்கள் வெளியே சொல்லுகின்ற செய்திக்கும் சர்வதேச சமூகத்திடம் முன்னால் வைக்கின்ற செய்திக்கும் மறுபக்கத்தில் தங்களுடைய நாட்டில் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதற்கு இடையே பெருமிடவெளி இருக்கிறது. அதை தரவு ரீதியாக நான் பின்னர் சொல்லுகிறேன். அவை இங்க இருக்கக்கூடிய சவால் சொன்னால் இலங்கை தீவில் தான் அந்த சவால் இருக்குன்னு சொன்னால் அதே கேள்வி தமிழர்களுக்கும் இருக்கிறது. தமிழர்கள் தங்களை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இந்த மாற்றத்தை கேட்ட வகையில் தமிழர்கள் சிந்திக்கிறார்களா, அவருடைய செயற்பாடு அவ்வாறு முனைப்பு பெற்றிருக்கிறதா என்ற கேள்வி தமிழர்கள் மிக ஆழமாக கேட்க வேண்டிய வடிவத்தில் இருக்கிறார்கள். அவை இந்த உலக மாற்றம்
அனைவருக்கும் ஒரு செய்தியை இலங்கை தீவுக்கும் சொல்லியிருக்கிறது, தமிழருக்கும் சொல்லியிருக்கிறது, அதை கடந்து நாங்கள் வாழுகின்ற தேசங்களுக்கும் சொல்லியிருக்கிறது. அந்த தேசத்தின் மாற்றங்களை கிரகிக்கின்ற நிலையில் நாங்கள் தமிழர்களாக இருக்கிறோமா என்பதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வியாக என்று சொல்லிக்கொள்ளலாம். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உலகொழுங்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய மாற்றமும் புதிய அணிச்சேர்க்கைகளும் இலங்கையினுடைய அரசியல் மற்றும் ராஜேந்திர ரீதியான முடிவுகளும் உலக நாடுகளிலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பத்தில் கனடா நாட்டினுடைய நிலைப்பாடுகள் முன்னோக்கி நகர்கின்ற போக்குகளும் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய சீன விஜயமும் என்று பல விடயங்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.